நான் வந்து விஜய் சாருக்கு வந்து நெகட்டிவாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன் நான் நெகட்டிவாக பண்ணணும்னா, நம்ம தமிழ் திரையுலகத்தில் வந்து நெகட்டிவ் கேரக்டர் வந்து எப்போவுமே வந்து ரகுவரன் சாருக்கு அப்புறமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிய அளவில் வந்து யாருமே தமிழ் ஆட்கள் வந்து யாருமே நடிக்கல நெகட்டிவ் கேரக்டர்ஸ். எல்லாருமே போயிட்டு பெங்களூர்லேருந்தோ, அதுக்கப்புறம் மும்பைலேருந்தோ, ஹாலிவுட்லேருந்தோ இப்படி தான் வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் இறக்குறாங்க. அப்போ வந்து ஏன் இங்கே வந்து நம்ம தமிழில் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இல்லையா, ஒரு வில்லன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா? இப்போ டேனியல் பாலாஜி சார் இருந்தார், ஈஸ் நோ மோர், இறந்துட்டார். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள தேடி கண்டுபிடிக்கலாமே இவங்க அப்படின்ற ஒரு இது போகும். நம்ம ஒரு வில்லனா பண்ணணும், நான் விஜய் சாருக்கு வில்லனா பண்ணணும் தான் எனக்கு. அதான் நான் வில்லனா அவருக்கு பண்ணணுன்ற மேட்டர் வந்து விஜய் சாருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால கோட்டு படத்தோட லாஸ்டா முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. நீ வந்து வில்லனா நடிச்சு நான் நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா அப்படின்னு அவர் நினைச்சாரா என்ன தெரியல. ஹி இஸ் மூவிங் டு பொலிட்டிக்கல் லைஃப். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆஸ் அ ஃபேனா. அது நான் என்னோட லைஃப் வந்து நான் வில்லனா பண்ணணும், தமிழ் சினிமாவில் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனா வரணும் அப்படின்றது என்னோட ஆசை.